ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம ஒரு பிளவுஸோட கட்டிங் ஒர்க் தான் வந்து பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை வந்து ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நமக்கு தேவையான பொருள் அப்படின்னா ஒரு ஸ்கேலு, மார்க்கரு, டேப்பு நம்ம யூஸ் பண்ண போறதே கிடையாது. கட்டிங்க்கு அவ்வளவுதான். அளவு பிளவுஸ் வச்சுதான் நம்ம வந்து போட போறோம் முழுக்க முழுக்க. இப்ப இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா நான் 3 பிளவுஸ் பிட்ஸ் வந்து போட்டிருக்கேன். 3 வந்து ஒட்டுக்கா கட் பண்றதுக்காக. ஃபர்ஸ்ட் வந்து ஒரு பிளாக் கலர், அதுக்கப்புறம் ஆரஞ்சு கலர், அதுக்கப்புறம் ப்ளூ கலர். இந்த 3மே வந்து நம்ம ஒட்டுக்கா போட்டு கட் பண்ண போறோம். நான் வந்து இந்த கரை சைடு போட்டிருக்கேன். நமக்கு வந்து பாடி பெருசு அப்படிங்கிறப்ப நம்ம வந்து இந்த சைட்ல போட்டோம் அப்படின்னா நமக்கு கை வந்து ஜாயின் போடுற மாதிரி இருக்கும். அதனால வந்து கரை சைடு போட்டோம் அப்படின்னா நமக்கு ஜாயின் போடாத மாதிரி நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து 3 பிட்டையுமே நான் இந்த மாதிரி வந்து மடிச்சிடறேன். கரெக்டா வந்து இந்த மாதிரி மடிச்சுக்கோங்க. அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா அடுத்து நம்ம வந்து கீழே மடிச்சு தைக்கிறதுக்காக வந்து ஃபர்ஸ்ட் ஒரு லைன் வந்து போட்டலாம். அது வந்து எத்தனை இன்ச் வருது அப்படிங்கறத நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். அது வந்து ஒரு இன்ச்சு, 1.5 இன்ச்சு, 1.25 அந்த மாதிரி வந்து நீங்க வந்து வச்சுக்கலாம். நான் வந்து ஒரு 1.25 இன்ச்ல வந்து போட்டிருக்கேன். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸ்லீவோட உள் பக்கத்தை எடுத்துக்கலாம். நமக்கு டேப் தேவையில்லை, இருந்தாலும் மெஷர்மெண்ட்ஸ் எல்லாமே நம்ம செக் பண்றதுக்காக நான் உங்களுக்கு வந்து டேப் வச்சு காட்டுறேன். இப்ப இந்த இடத்துல நம்ம அந்த பிசிறு தெரியிற இடத்துல ஒரு மார்க் பண்ணிருக்கிறோம். அதே மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த சைட்ல இது ரொம்பவே நமக்கு சூறாதான் இருக்குது. நம்ம கொஞ்சம் ஜாயின் போட்டு தான் இதை வந்து ஸ்டிச் பண்ற மாதிரி வந்து இருக்கு. அடுத்தது இந்த ஆம்கோல அப்படியே வந்து இந்த ஆம்கோல் கிட்ட நம்ம வந்து தேர்ட் டாட் வருது இல்லைங்களா, அதை அப்படியே வந்து திருப்பி விட்டுட்டு பேக்ல திருப்பி ஒரு மார்க் பண்ணிடுறேன். அதுக்கப்புறமே இதோட பிசிறு இருக்கும், அதை வந்து இப்படி கரெக்டா எடுத்து வச்சுட்டு அதை இதே மாதிரி வந்து ஒரு மார்க் பண்ணிக்கலாம். இதுதான் வந்து இதோட அளவுகள். நமக்கு அந்த குடஞ்சு வைக்கிறது சரியா வரல அப்படிங்கிறப்ப நம்ம இந்த மாதிரி வந்து ஸ்கேல் யூஸ் பண்ணிக்கலாம். சாரி ஃப்ரெண்ட்ஸ், இதுவுமே எனக்கு சரியா வரல. நான் அப்படியே வந்து குடஞ்சு வெட்டிக்கிறேன். இங்க மேல இருந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு இது வந்து ஒரு 3 இன்ச் வந்து இறக்கம் வந்து வருது இந்த இடம். ஓகேங்களா, இதுதான் வந்து நமக்கு ஜாயிண்ட் வர்றது. அப்புறம் வந்து இந்த இடத்துல பிளஸ் போட்ட மாதிரி வருது. இங்க இருந்து வர டிஸ்டன்ஸ் பாத்தீங்க அப்படின்னா 8.5 இன்ச்சு. இப்ப இதை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். கரெக்டா அப்படியே இருக்கிற அளவு வச்சு நான் வந்து கட் பண்ணிக்கிறேன். இந்த இடத்துல ஒரு சின்ன கட் கொடுத்துறேன். அதே மாதிரி இதுல ரெண்டு பீஸை மட்டும் நம்ம எடுத்துட்டு அதுக்கு வந்து குடஞ்சு வெட்டிக்கலாம். ஓகேங்களா, அவ்வளவுதான். இப்ப இந்த இடத்துல ஒரு சின்ன கட் கொடுத்துறேன். இப்ப நம்மளோட ஸ்லீவ் கட்டிங் ஒர்க் வந்து முடிஞ்சுது. அடுத்தது பேக் பார்ட் தான் நம்ம வந்து போட போறோம். பேக் பார்ட்ல பாத்தீங்கன்னா நமக்கு இப்படி திருப்பி போடலாம். ஆனா வந்து கொஞ்சம் அந்த கிளாத் வந்து கொஞ்சம் முன்ன பின்ன இருக்குது அப்படிங்கறதுனால நான் வந்து அப்படியே வந்து போட்டுறேன். ஃபர்ஸ்ட் கீழே மடிச்சு தைக்கிறதுக்காக விட்டுறேன். கிளாத் கம்மியா இருக்குது அப்படிங்கறதுனால நான் அதுக்கு தகுந்த மாதிரி வந்து விட்டுக்கிறேன். அடுத்து ஒரு 1/2 இன்ச் வந்து இடுப்புல வந்து இறக்கம் கேட்டிருக்காங்க. ஒரு 1/2 இன்ச்சுக்கு இறக்கம் வந்து கொடுத்து மார்க் பண்ணிக்கலாம். இப்ப பேக் ரெண்டையும் ஒன்னா வச்சுட்டு இதோட சென்டர் மார்க் பண்ணிடலாம். அதே மாதிரி ஷோல்டர் ரெண்டையும் ஒன்னா வச்சுட்டு இதோட சென்டர் மார்க் பண்ணிடுறேன். இப்ப இந்த இடத்துல நம்ம வந்து அளந்துடலாம். அதுக்கடுத்து இந்த பிளவுஸோட உயரம் இங்கிருந்து இவ்வளவு தூரம் நான் உங்களுக்கு இந்த மெஷர்மெண்ட்ஸ் எல்லாமே எடுத்துட்டு நான் அதுக்கப்புறமேல் வந்து டேப் வச்சு அளந்து காட்டுறேன். இப்ப அந்த இடத்துல நம்ம மார்ஜின் போட்டாச்சு. இந்த சென்டர் போர்ஷன் வருது பாத்தீங்களா, அந்த சென்டர் இப்படி கரெக்டா இது மேல வச்சுட்டு அப்படியே இது வந்து இப்படி கொண்டு வந்தோம்னா நமக்கு நெக் ஷேப் வந்து வந்துடும். இந்த கஸ்டமருக்கு ஒரு கழுத்து யூ கழுத்து, மீதி 2ம் வட்ட கழுத்து வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நிறைய பேருக்கு யூ கழுத்து வட்ட கழுத்து இதெல்லாம் வந்து என்னன்னே தெரியறது இல்ல. இப்ப
இப்ப ஷோல்டர்ல இந்த சைட்ல 1/4 இன்ச், இந்த சைட்ல 1/4 இன்ச் விட்டுருக்கேன். கீழே இடுப்புல இருந்து வந்து பாத்தீங்கன்னா மேல ஒரு 1/4 இன்ச் தள்ளி மார்க் பண்ணிருக்கேன். இப்ப ஆம்கோல் வளைவு தான் நம்ம வந்து எடுக்க போறோம். இந்த மாதிரி கரெக்டா வச்சுக்கோங்க. சென்டர் வந்து கரெக்டா இருக்கா அப்படின்னு பாத்துக்கோங்க. பாத்துட்டு ஆம்கோல் வளைவு எடுக்கிறதுக்கு நம்மளோட விரல் இந்த மாதிரி 3 இடத்துல வச்சுட்டு அப்படியே பேக்ல திருப்பி நம்ம விரல் இருக்கிற இடத்துல மார்க் பண்ணிடணும். நான் வந்து இன்க்ளூடிங் தையலுக்கும் சேர்த்து தான் வந்து இந்த இடத்துல வந்து விட்டுருக்கிறேன். இப்ப நம்ம இந்த அளவு எல்லாத்தையுமே மார்க் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஓகேங்களா? இப்ப எல்லா அளவுகளும் மார்க் பண்ணியாச்சு. இப்ப இதோட மெஷர்மெண்ட்ஸ் எல்லாம் எவ்வளவுங்கிறத பார்த்தலாம். இது வந்து 10.5 வருது நமக்கு அப்படின்னா நமக்கு 42 இன்ச் சைஸ் பிளவுஸ். பிளவுஸோட உயரம் வந்து 15 வருது. ஆம்கோல் இறக்கம் வந்து 6 இன்ச்சு. இந்த ஆம்கோல் கிட்ட இருந்து வர இறக்கம் வந்து 6 இன்ச்சு. ஆம்கோல் சுற்றளவு வந்து எவ்வளவு வருது அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா 9 இன்ச் வந்து வருது. இப்ப நம்ம இதை வந்து கட் பண்ணி எடுத்துடலாம். இப்ப நான் சொன்ன மாதிரி அவங்களுக்கு யூ நெக் வந்து ஒண்ணு வேணுமா, மீதி வந்து 2 ரவுண்ட் நெக் வேணும் அப்படின்னு இருக்காங்க. யூ நெக்னா நமக்கு இப்படி யூ ஷேப்ல நம்ம கொடுக்கறதா வந்து யூ நெக். இப்ப இந்த யூ நெக் டைப்ல வந்து நம்ம ஒரு பிளவுஸ வந்து கட் பண்ணிடலாம். இப்ப இது சைஸ்ல ஒண்ணு கட் பண்ணியாச்சு. அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா ரவுண்ட் நெக். ரவுண்ட் நெக்குக்கு இந்த போர்ஷனை மட்டும் கொஞ்சம் எடுத்துடலாம். இப்படி வருது அப்படின்னா இன்னும் கொஞ்சம் டீப்பா இப்படி வந்து குறைஞ்சு விடணும். அவ்வளவுதான். இதுதான் வந்து ரவுண்ட் நெக்குக்கு. ஓகேங்களா? உங்க இதுக்கும் இருக்கிற டிஸ்டன்ஸ் வந்து எப்படி அப்படிங்கறது வந்து உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். யூனா நம்ம மேலாப்ல வெட்டுறது, ரவுண்ட்னா நம்ம கொஞ்சம் டீப்பா குறைஞ்சு வெட்டுறது. இதை கட் பண்ணி எடுத்துடலாம். இந்த இடத்துல ஒரு சின்ன கட் கொடுத்துறேன். அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இதோட ஃப்ரண்ட் பார்ட் வந்து போட்டுக்கலாம். ஃப்ரண்ட் வந்து நமக்கு கிராஸ் கட்டிங் தான், அதனால கிராஸ்லயே போட்டுடலாம். ஃபுல்லா எல்லா பிளேஸும் கவர் ஆகுதா அப்படிங்கறத செக் பண்ணிக்கணும். ஃபர்ஸ்ட் கழுத்தோட அகலம் வந்து நம்ம வந்து போட்டுடலாம். இந்த ரவுண்ட் நெக் வந்து மார்க் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் நான் நெக் ஷேப் வந்து மார்க் பண்ணிடுறேன். ஓகேங்களா? அடுத்தது அப்படியே இந்த சைடு கொக்கி பீஸ், அப்புறம் ஷோல்டர், எக்ஸ்ட்ரா தையலுக்கு அப்படி இந்த சைடு ஒரு கீழே 1/4 இன்ச் தள்ளிட்டு இந்த சைடுல ஒரு 1/4 இன்ச் தள்ளிக்கிறோம். மேல ஒரு 1/4 இன்ச் விட்டுட்டு சரி ரெடி அளவு இதுவும் 1/4 இன்ச், ரெண்டு சைடும் மேல ஒரு 1/4 இன்ச் கீழே ஒரு 1/4 இன்ச் இறக்கம் கொடுத்துட்டு இது ரெடி. இது நம்ம எக்ஸ்ட்ரா தையல். இப்ப இதுல ஆம்கோல் வளைவு எடுத்துக்கலாம். அதே போல 3 விரல இதே மாதிரி வச்சுட்டு பேக்ல திருப்பி மார்க் பண்ணிடுறேன். தையல் மட்டும் கரெக்டா நமக்கு வந்து விழுகுதா அப்படிங்கறத வந்து பாத்துக்கலாம். அடுத்தது இதோட முன் உயரம், ஷோல்டர் வந்து சென்டரா வச்சுட்டு நம்ம வந்து முன் உயரம் வந்து எடுத்துடலாம். மேல இருந்து அப்படியே கீழே வரையும் கொண்டு வந்துட்டு இந்த இடத்துல ஒரு சின்ன பெண்ட் வரும், அது இப்படி கரெக்டா கொடுத்துட்டு இப்ப இந்த 3ஐயும் இப்படி இணைச்சோம் அப்படின்னா நமக்கு அந்த முன்பாகம் கரெக்டா வந்து வந்துடும். அதுக்கு மேல நம்ம வந்து சரியா வரையாதது எல்லாத்தையும் இந்த மாதிரி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி கட் பண்ணிக்கலாம். நெக்கு, சைடு, இந்த ஆம்கோல் கிட்ட வர்றது எல்லாமே. இப்ப இதுல வந்து பாத்தீங்கன்னா
13 இன்ச் வந்து வருது. முன்னாடி கிராஸ், அந்த கிராஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா 13 இன்ச் வந்து வருது. இதுதான் இதோட சென்டர் அப்படின்னா இந்த சைட்ல வந்து ஒரு 2.5 இன்ச்சும், இந்த சைட்ல நமக்கு ஒரு 2 இன்ச்சும் கம்மி ஆகுது. இந்த சைட்ல 2.5 இன்ச் கம்மி பண்ணிக்கணும், இந்த சைட்ல 2.5 கம்மி ஆகுது. அதே மாதிரி இந்த சைட்லயும் 9.5 இன்ச். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா முன்கழுத்தோட உயரம் 6.5 இன்ச் வந்து வந்திருக்குது நமக்கு. இப்ப இந்த இடத்துல இருந்து இதுவரை வச்சோம் அப்படின்னா 10.5 இன்ச். 10.5 அப்படிங்கிறப்ப நமக்கு இந்த சைட்ல ஒரு 1/4 இன்ச் போயிடும், இங்க வந்து பிடிக்கிறது. அப்புறம் நமக்கு டோட்டலா பாத்தீங்கன்னா ஒரு 10 இன்ச் அந்த மாதிரி வந்து வரும். 10 பிளஸ் வந்து அதோட வந்து பாத்தீங்கன்னா பேக்ல வந்து நம்ம வந்து 10 தான் வந்து 10.5 வச்சிருக்கோம். பிரிண்ட் வந்து 10ம் பேக் வந்து 10.5 வந்து வச்சிருக்கோம். அப்படின்னா டோட்டலா வந்து சேர்க்கும் போது நமக்கு 42 சைஸ் வந்து இது வந்து வருது. இப்ப இது வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். ரொம்ப ரொம்ப ஈஸியா நம்ம வந்து அளவு பிளவுஸ் மட்டுமே வந்து போதும், அதை வச்சு நம்ம வந்து மெஷர்மெண்ட் போட்டுக்கலாம். நமக்கு அந்த கிளாத் வந்து தொடும்போதே தெரியும் எங்க ஏதாவது சுருக்கமா இருக்கா இல்லையா அப்படின்னு. அப்படி ஏதாவது இருந்தது அப்படின்னா நீங்க வந்து ஒரு அயனிங் பண்ணிட்டு அதுக்கப்புறமே கட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டா இருக்கும். ஓகே, அவ்வளவுதான். இப்ப பிளவுஸோட பேக் அண்ட் ஃப்ரண்ட் ரெண்டையும் வந்து நம்ம ஒன்னா வச்சு பாத்துக்கலாம் சரியா இருக்கா இல்லையா அப்படிங்கறது. ஃபர்ஸ்ட் ஷோல்டர் கிட்ட கரெக்டா வந்து வச்சுக்கோங்க. வச்சுட்டு நம்ம வந்து இது இந்த மாதிரி வச்சிடலாம். வச்சதுக்கு அப்புறமே வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆம்கோல் சைடு சரியா வருதா, இந்த குடஞ்ச பாகம் சரியா வருதா அப்படிங்கறது எல்லாமே செக் பண்ணிக்கோங்க. பாருங்க, நமக்கு அந்த குடஞ்ச பாகம் ஆம்கோல் சைடு இது எல்லாமே வந்து கரெக்டா வந்து வருது. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா இதுக்கு அந்த பட்டி வந்து கட் பண்ணிடலாம். இந்த கிளாத் தான் வந்து மீதி இருக்குது. இப்போ இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம இன்னும் என்னென்ன எடுக்க போறோம் அப்படின்னா இந்த பீஸ்ல கொக்கி பீஸ்க்கு 2 கிளாத்து, வி பீஸ்க்கு ஒரு கிளாத்து, இதோட ஹைட் வச்சு இதை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கடுத்து இது வி பீஸ் கொண்டு வச்சுக்கலாம். இது வந்து கொக்கி பீஸ்க்கும் வி பீஸ்க்கும் போயிடும். மீதி இருக்கிறது இந்த கிளாத் தான் வந்து இருக்குது. இதை வச்சுதான் நம்ம வந்து பட்டி வந்து ஸ்டிச் பண்ண போறோம். இந்த பட்டிக்கு வந்து கிளாத் கரெக்டா இருக்கா இல்ல வந்து ஜாயிண்ட் ஏதாவது போட்டு ஸ்டிச் பண்ணலாமா அப்படின்னு வந்து பாத்துக்கலாம். கண்டிப்பா வந்து பத்தாது, அதனால வந்து இங்க இருக்கிற கிளாத்தை நம்ம வந்து இதோட வந்து ஜாயிண்ட்டுக்காக வந்து வச்சுக்கலாம். வச்சுட்டு கிராஸ் பீஸ் எடுக்கணும். ஏன்னா முடிஞ்ச வரையும் நம்ம வந்து கஸ்டமரோட கிளாத்ல இருந்தே அவங்களுக்கு வச்சு ஸ்டிச் பண்ணி கொடுத்துட்டோம் அப்படின்னா பரவாயில்ல. பட்டி பத்தாதப்பெல்லாம் நான் வந்து இந்த மாதிரி ஜாயிண்ட் போட்டு தான் வந்து ஸ்டிச் பண்ணி கொடுக்கறது. இது எப்படி ஜாயின் போடுறதுன்னா இந்த கிளாத் வருது இல்லைங்களா, அது இப்படி வந்து அப்படியே ஜாயின் போட்டு அப்படியே ரெண்டா வந்து மடிச்சு தைச்சிடுறது, அவ்வளவுதான் இதோட ஒர்க்கு. இதுக்கு நேரம் இதை வந்து கட் பண்ணி விட்டுடலாம். இந்த பீஸை மட்டும் ஒரு சைடு ஜாயிண்ட் போட்டு அப்படியே எடுத்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். அது இந்த பீஸை நம்ம வந்து கிராஸ்க்கு வந்து வச்சுக்கலாம். ஒரு 1 இன்ச் அந்த அளவுல வந்து இது மாதிரி வச்சு நம்ம வந்து பண்ணோம் அப்படின்னா கரெக்டா இருக்கும். இது மொத்தம் நமக்கு 6 பீஸ் வந்து கிடைக்கும். இதை வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு மேல நமக்கு ஏதாவது 10 வேணும் அப்படின்னா நம்ம இந்த மாதிரி பிட் எல்லாம் இருக்கு, கொஞ்சம் அதை வச்சு நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா இந்த பிளவுஸ் வந்து கொஞ்சம் பெரிய சைஸ் பிளவுஸ், கிளாத் வந்து கம்மியா தான் வந்து இருக்குது அப்படிங்கறதுனால
இன்னைக்கு இந்த வீடியோ உங்களோட ஷேர் பண்ணல எனக்கு ரொம்ப ஹாப்பி. அதே மாதிரி நீங்க நம்ம சேனலை வந்து ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸ்டிச்சிங் பிடிக்கனாலும் ஒரு லைக் போட்டு பாருங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.